உறவுகள் என்பது ரத்தத்தால் மட்டும் உருவாகாது, பாசத்தாலும் நம்பிக்கையாலும் உருவாகும். சிவா ஏன் குடும்பத்தை விட்டு பிரிந்தார்? பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை என்ன? தந்தையின் ஏக்கமும் தாயின் கண்ணீரும், குடும்பத்தின் பாசம், இவை அனைத்திற்கும் பதில் தேடும் பயணம். பெரிய குடும்பம் எபிசோட் 3. சிவா எங்கே? மாமா ரோசாப்பூ, ஏமா சோகமாக வந்திருக்கேன்? அத்தை, மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? அத்தை, பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அன்னபூர்ணியாத்தையும் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து, சண்டை போட்டுருக்காங்க. என்னம்மா சொல்கிற? அன்னபூர்ணி வந்திருக்காளா? ஆமாத்த, அவங்க தான் வந்து மாமாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ போமா, இந்த வரேன் நான். சரி அத்தை, நான் சொல்லிட்டு போகிறது தான் வந்தேன். என்னது, அன்னபூர்ணி வந்திருக்காளா? என்ன பேச போகிறாளோ தெரியல, போனால் தான் தெரியும். இந்த போய் பார்க்குறேன். என்னங்க என்னங்க? ஏம்மா கூப்பிட்ட? ஏன் சோகமாக இருக்க? என்னாச்சு? உங்கள் அண்ணன் கீழே விழுந்துட்டாங்களாங்க. என்ன சொல்கிற? எங்கள் அண்ணன் கீழே விழுந்துட்டாரா? ஆமாங்க, இப்போ தான் ரோசாப்பூ வந்து சொல்லிட்டு போனா. இப்போ தான் லட்சுமணா எல்லாம் கூட்டி வந்து வீட்டில் விட்டாங்களாம். வா வா போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, அன்னபூர்ணியும் வந்திருக்கலாம். என்ன சொல்கிற? என் தங்கச்சி வந்திருக்காளா? ஆமாங்க, அதையும் தான் ரோசாப்பூ வந்து சொல்லிட்டு போனான். வாங்குங்க போய் பார்த்துட்டு வரலாம். சரிம்மா வா போகலாம். அண்ணே அண்ணே. சொல்லுமா அன்னபூர்ணி. அண்ணே அண்ணே, என்னாச்சுண்ணே உனக்கு? அன்னபூர்ணி, இந்த அன்னை முகத்தை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையாம்மா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா வரப்பு தட்டி. ஏனே தோட்டத்துக்கெல்லாம் போகிறீங்க? நாங்கள்லாம் செய்ய மாட்டோமா? நீங்கள் ஏனே வர்றீங்க உடம்பு சரியில்லாமல்? அதுக்காக இல்லைப்பா, நம்ம தோட்டத்தை நம்ம தானப்பா பார்த்துக்கிறணும், நம்ம குடும்பத்தையும் நம்ம தான் பார்த்துக்கிறணும். அதனால தான்ப்பா நான் போனேன். சரி அண்ணே, இனிமேல் தோட்டத்து வேலை பார்க்கும்போது பார்த்து பாருங்கண்ணே. சரிப்பா. அன்னபூர்ணி அன்னபூர்ணி. ஏனே? ஏம்மா என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டுக்கு நீ வரவே இல்லை. இப்போ வந்திருக்கனோட்டி எம்மட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கோபத்தில் தானே இருந்தேன். ஒரு அண்ணனுக்கு இப்படி கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லவட்டி நான் வந்துட்டேனே வேமா. அப்போ ஏம்மா எங்களுக்கு ஏதாவது ஆனாத்தே வருவியாம்மா? அப்படியெல்லாம் இல்லைனே, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் வராமல் யாருனே வருவா? அன்னபூர்ணி, நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கியா நீ? சரிம்மா அன்னபூர்ணி, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த போகலாம் நீ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. வாமா அன்னபூர்ணி, நம்ம வீட்டில் சாப்பிட்டு வருவ. இந்த வாரனே, போங்க வாரேன். அன்னபூர்ணி, நீ என்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களம்மா? அப்பா கொஞ்சம் உட்காருங்களாப்பா, நான் கொஞ்சம் கையெல்லாம் தூக்கி விடவா? உட்காந்து பேசுகிறீங்களா? சரிப்பா. ஏப்பா விஜய். ஏப்பா, இந்த அத்தை ஒரு லெட்ரு கொடுக்கும், அதை படித்து சொல்லுப்பா. சரிப்பா. அத்தை, இந்த லெட்ரு வந்து சிவாவோடதுன்னு சொன்னீங்கல்ல, சிவானா யார்த்த? சில கதைகள் மறைக்க நினைச்சாலும் மனசுல மறையாதியா விஜய்? இத்தனை வருஷமா நம்ம மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த விஷயம் இது. சிவா சிவா, இங்கே தான் விளாட்றியாப்பா? ஆமாப்பா, இங்கே தான் விளையாடுறேன். என் குட்டி சிவா பாரு, எம்மூட்டு அழகா இருக்கான் அப்படின்னு. நான் எப்போவுமே அழகுதான்ப்பா. அப்பா, நான் பெரிய பையன் ஆன பிற்பாடு நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா. அப்படியாப்பா, என் செல்ல பல்லப்பா. நீ என் மகன் மட்டும் இல்லைப்பா, என்னோட உயிரே நீதேன். சரிப்பா, கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்களா, போகலாமா? போகலாம்ப்பா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வா போகலாம். என் பிள்ளை எங்கே போனானோ காணாமே அவனு. எதுக்கு லட்சுமி அழுதுட்டு இருக்க? சிவாவை காணாங்க. அழுவாத லட்சுமி, இப்போதான் சிவாவை கூட்டிட்டு வந்தேன். இங்கே தான் இருக்கியாப்பா சிவா? ஆமாம்மா, நான் வெளியே விளையாட போயிட்டேன். எப்போவுமே இந்த அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது சிவானி. நான் எங்கம்மா போக போகிறேன்? சரிம்மா, கிளம்புங்க, கோயிலுக்கு போகலாம். சரிங்க. இந்த லட்சுமி பாவம், சிவாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். என்னதான் செய்கிறாளுகளோ, இன்னமும் எந்திரிக்க மாட்டாளுங்க. ஒன்றுக்கு 2 மருமகளை கட்டிட்டு வந்து 2 மருமகளும் வேலை செய்ய மாட்டாளுங்க. போய் கூப்பிட்டு பார்ப்போம் வீட்டுக்குள்ளே. எட்டி நெட்ட மாடு, எந்திரிட்டி. ஒரு வேலையும் செய்யாமல் இன்னும் தூங்குறாளுங்க எந்திரிக்காம. இந்த டீ நெட்ட எந்திரி. ஏத்தா காலையிலே கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஆமாட்டி, உங்களுக்கெல்லாம் கூப்பிட்டா கத்துற மாதிரி இருக்கும் டீ. எந்திரில, எந்திரிச்சு பிள்ளைகள்லாம் பள்ளியோடத்துக்கு தாட்டி விடல. ஏத்த இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேத்த. எந்திரிட்டி. இன்னும் அந்த குட்டச்சி என்ன பண்ணுறேன்னு தெரில. எந்திரி, போய் சமையல் வேலையை பாரு. சரி
சரிதா, இந்த போகிறேன். வீட்டுக்கு மருமக பொறுப்பே இல்லை உனக்கு. எந்திரிட்டி சரோஜா, எந்திரிட்டி. ஏத காலையிலே கத்திரிக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எந்திரிட்டி, பிள்ளைகள் எல்லாம் பள்ளியோடத்துக்கு தாட்ட வேணாமா? எந்திரி. செஞ்சிருப்பாள இன்னும் போட்டி வரீங்களாக்க? எந்திரிங்க 2 பேரும். அவளும் இன்னும் எந்திரிக்கல, இப்போதான் எந்திரிக்கிறா. சரி தந்த போறேங்க. இவளுகளை பத்தியா நம்ம எழுப்புனாத்தே எந்திரிக்கிறாளுங்க. ஒரு அக்கறைன்றது ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் பள்ளியோடம் போகணுமே, கிளப்பி விடணுமே இல்லை. இது பெரிய குடும்பத்தில் வேற பிரச்சனையா இருக்குது, அதையும் போய் பார்க்கணும் வேற. அந்த வீட்டு மருமகளை பாரு, காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறாளுங்க. இவளுக்கு இப்படி இருக்காளுங்க சோம்பேறி. நட்டமாடு, நீ பாத்திரத்தை கழுவு, நான் சாப்பாடு வைக்கிறேன். நான் சாப்பாடு வைக்கிறேன், நீ பாத்திரத்தை கழுவு. சரி நகரு, நான் பாத்திரம் கழுவுறேன். முன்னாடி சமயக்கட்டிலையும் போட்டி போடுறீங்களா? இல்லட்ட அவதான். அடிய நெட்டச்சி, சோறாக்தானே ஆக்க மாட்டியா? ஆக்கறத்தை பிள்ளைங்க இப்போ பள்ளியோட போகணும்ல. இப்போதான் அக்கறை வந்திருக்குது. சீக்கிரம் சமையல் வேலை முடிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு காப்பி கொண்டாந்து கொடுங்க எல்லாத்துக்கும். அத்தை, நான் சாப்பாடு வைக்கிறத சரோஜாவை காப்பி போட சொல்லுங்க. அத்தை, நான் பாத்திரம் விளக்குறேன்ல. விடுங்கடி அம்மா, நான் காப்பியே கேட்கலடி. ஆராய்ச்சி ஒரு ஆள் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு காப்பியை கொண்டாங்க. இது பெரிய வீட்டில் வேற பிரச்சனையா இருக்குங்கடி, உங்களுக்கு தெரியுமா? இல்லையாத்தா, எங்களுக்கு தெரியாதே. இப்படியே வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் தூங்கிட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம். என்னத்தா ஆச்சு? எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டி. சொல்லுங்கத்தா நீங்களே. கதை கேட்குறதுன்னா நானாச்சும் தலையிறது. உங்கள் பெரிய மாமனார் அங்கே வேலைக்கு போய் காட்டில் கீழே விழுந்துட்டாராம் டி, வரப்பு தட்டி. என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்றுமே தெரிஞ்சுக்கிறாம என்னத்த சொல்கிறீங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பல வருஷமாக வராமல் இருந்தவர் அன்னபூர்ணி, அவளும் வந்திருக்கிறா. யார் அன்னபூர்ணி? உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க டி. உங்கள் மாமனாரோட தங்கச்சிடி. வந்திருக்காங்களாத்த? எப்போ வந்தாங்க? வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்களையெல்லாம் என்ன சொல்கிறது, மருமகள்கள்ண்டு. அத்தை, எங்களுக்கு தெரியாதுட்ட. நல்லா தூங்குங்கடி, உங்களுக்கு தெரியும். இல்லை, இந்த நெட்டை மட்டும் தான் தூங்கிட்டே இருக்கா. அவளை மட்டும் சொல்லலடி, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் போய் லட்சுமியை கட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைங்கடி. சரி அத்தை. சரின்னு மட்டும் சொல்லுங்க, எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தோட்டத்துக்கும் போங்கட்டி. அப்பப்போ அந்த தோட்டத்தில் நமக்கும் தாண்டி பங்கு இருக்குது, நம்மளும் தாண்டி போய் வேலை செய்யணும். பங்கு என்ன கொடுக்கவா போகிறாங்க? எதுக்குத்தான் போய் வேலை செஞ்சுக்கிட்டு? கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தோட்டம் போய் வேலை செய்யணும். ரோசாப்பூவும் புஷ்பவும் போய் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன 2 பேத்துக்கும்? போய் வேலை செஞ்சாதே சம்பளம் போட்டு தாராங்களே, அப்புறம் என்ன கேட்குறீங்க? என்னத்தை போய் வேலை செஞ்சாலும் காசையும் பிடிக்கிறேன், அப்புறம் போய் வேலை செய்யணும்னு சொல்லுது. என்ன சொல்கிறது? சரிங்க டீ, வேலையை முடிச்சுட்டு வாங்க. அங்கே என்ன டீ ஏறி பார்த்துக்கிட்டு இருக்க? குண்டா எடுக்கிறதா? கீழேலாம் ஒன்றும் உன் கண்ணுக்கு தெரியலையாடி? நீ நெட்டையாக இருக்கண்டு நீ எல்லா பக்கமும் ஏறி குதிச்சுக்கிட்டு அலைகிறேன். அப்படிலாம் இல்லைத்த. சரி டீ, நான் போகிறேன். ஏட்டி நெட்ட மாடு, அத்தை எப்படி பேசி போகுதுன்னு பாரு. ஆமலா சரோஜா. அப்போ சிவாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை? அன்னைக்கு நடந்ததை நினச்சி பார்த்தாலே மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா முருகா. அண்ணே, உண்மையே எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுண்ணே. சிவா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுங்க. என்ன பிரச்சனை அத்தை? என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லுங்க. அந்த நாளுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே போனேன். ஏத்த அப்படி என்னத்த ஆச்சு? ஒரு பிள்ளைய இழந்த வழி எப்படி இருக்கும்னு நினைக்கவே முடியல. நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஒரு குறை மட்டும் எப்பவுமே இருக்கும் போல. சிவா அண்ணன் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் தேடி வந்திருப்பாரு. இந்த லெட்டர் வந்து சிவா போகிறதுக்கு முன்னாடி எழுதினது. அப்படியா? அதில் என்ன எழுதியிருக்கான் சிவா? அப்பாவை நான் வெறுக்கலை, சில உண்மைகள் தெரியாம தான் நான் போகிறேன். ஆனால் இந்த கடிதத்துக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னத்தது? சிவா இறந்துட்டான்னு யாரும் சொல்லலை. எங்கே இருந்தாலும் என்ன ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிடு சிவா. என் மையன் எங்கே இருக்கானோ, கஷ்டப்படுறானோ, என்ன பண்ணுறானோ தெரியலையே. அத்தை,